2ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்டார்கள். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? 3வது வசனத்திலமா, பிரதித்துரமாக, இவன் செய்த பாவமும் அல்ல, பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். பாருங்க, இது எந்த இடத்துல நடக்குது? எருசலேமில் நடக்குது. எந்த இடத்துல நடக்குது? எருசலேமில் நடக்குது. இயேசுசாமி சீஷர்கள் நடந்து போகையில் ஒரு பிறவி குருடனை காண்கிறார். பிறவி குருடன், பிறவின்னா என்னம்மா? பூஜா. பிறவி குருடன் என்ன? குருடனா தெரியுது, கண் இல்லை, கண் தெரியல. பிறவி குருடன் என்ன? சுசிலா கரெக்டாக. பிறவின்னு என்ன? பிறந்து பிறப்புலேருந்து கண்ணு தெரியாமல் இருக்கிறான். உடனே சீசர் கேட்குறான், அப்போ ஒரு வியாதின்னா எதனால் வருது மாதிரி பைபிளில் சொல்லுது? பாவம் செய்கிறதுனால இப்போ வியாதி வருது. ரைட்டா? அதுதானே பதில் சொல்ல. யார் செய்த பாவம்? இவன் இது மாதிரி கண் இல்லாமல் இருக்கான்னு யார் செய்த பாவம் ஆண்டவர்னு இயேசுசாமியை கேட்குறாங்க. அப்போ பாவம் செய்தால் கடவுள் என்ன பண்ணுறாரு? வியாதியை கொடுக்குறார். வியாதி இருக்கிறவன் பாவம் செய்திருக்கிறான். அந்த பாவத்துக்கு தண்டனை இதுவா வருது? வியாதியில் கடவுள் தண்டிக்கிறார். அது பழைய ஏற்பாட்டின் காலம். இப்போ இயேசுசாமி என்ன சொல்றார்? இன்னொரு காரணம் என்ன? இவன் செய்த பாவமும் அல்ல, அவங்க அப்பா அம்மா செய்த பாவமும் அல்ல. அப்புறம் வேற 3வது என்ன சொல்றாரு? தேவனுடைய கிரியை, தேவனுடைய அற்புதம், அவருடைய செயல். இவன் மூலமாக கடவுள் சுகம் கொடுத்தார். கடவுள் வல்லமையாக இருக்கிறார். கடவுளால் எல்லாம் முடியும். பார்வை தர முடியும், நடக்க வைக்க முடியும், ஆஸ்பத்திரியில் இருக்கிறவன் எழுந்து ஓட வைக்க முடியும். அதுக்காக தான் இவன் கண்ணு தெரியாதவனாக இருக்கிறான். இப்போ வியாதிக்கு சில காரணங்கள் இருக்கு. இன்னொரு இடத்துல யோவான் 11:4 பாருங்க. கரெக்டா? யோவான் 11 சரியா படிச்சதுமா. 4வது வசனத்தில் லாசரு, மார்த்தாள் மரியாள் சகோதரர் வியாதியாக இருக்கிறான். இயேசுசாமி கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. சீசர்கள் அவராண்ட சொல்கிறாங்க. அப்போ இயேசுசாமி என்ன சொல்கிறாரு? 4வது வசனம் பாரு. இந்த வியாதி அப்படியே சொல்கிறாரு பாரு. மரணத்துக்கு ஏதுவாக இராமல் இல்லை, டெத்துக்கிட தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்குதா. இப்போ கடவுள் சிலருக்கு சிக்னஸை கொடுக்குறாரு. முதல்ல நம்ம வியாதி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வியாதி என்னன்னு தெரிஞ்சுங்க. கரெக்டாக 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். சாப்பாடு வந்துட்டு இருக்கு. வியாதின்னா என்னன்னு எல்லாருக்கும் வியாதி வருது. வியாதி இல்லாத ஆள் கிடையாது. யாராவது சொல்லுங்க, எனக்கு வியாதியே கிடையாது, என் வியாதியே வராது சொல்ல முடியாது. மனுஷனாக பிறந்தா வியாதி தான், துன்பம் தான், துக்கம்தான், துயரம் தான், பிரச்சனை தான், இல்லை பொறாமை தான். நல்லா இருப்போம், திடீர்னு ஒருத்தன் நல்லா பேசுகிறோன்னா நமக்கு விரோதியாக மாறுவான். அதனால் எல்லாருக்கும் வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. கடவுள் இருக்கார், பார்த்துருப்பார். இப்போ வியாதின்னா, இப்போ வியாதியிலே நம்ம இந்து என்ன சொல்லுவான்? எல்லாம் என் தலை விதிப்பான் சொல்கிறானா? வியாதி எத்தனை எழுத்துமா? வியாதி எத்தனை எழுத்து? 4 எழுத்தா? வி யா 3 எழுத்து. எப்படி 4 எழுத்தா? அந்த கால் வந்தால் அது ஒரு எழுத்து தான். தனியாக எப்படி சொல்லுவேன்? கால் தனியாக சொல்ல முடியுமா? கா படத்தில் கால் படம் கா. அதாம்மா, கால் தனியாக எழுத்து கிடையாது, துணை எழுத்து
எழுத்து, 3 எழுத்து தான், முழுசாக 3 எழுத்து. வி யா தி. அந்த நடுவில் இருக்க யாவை எழுத்து விதி. வியாதினாவே விதி தான். ஆனால் நம்ம விதி சொல்லக்கூடாது. கடவுள் நமக்கு விதி இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம்? தேவ சித்தம், கடவுள் சித்தம். வருத்தம்பா, கடவுள் இருக்கார், இது கடவுள் சித்தம். அவர் யோகு கூட என்ன சொல்கிறார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், எல்லா பிள்ளைகளும் சொத்து எல்லாமே போயிடுச்சு. அந்த நேரத்தில் என்ன சொல்கிறார்? விதின்னு சொல்ல. அவர் கர்த்தர் கொடுத்தார், எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு சொத்த, கடவுள் சித்தம். பிரைஸ்லாம் சொல்லிட்டு. அப்போ வியாதின்னா விதி கிடையாது. அந்த யா எதுக்கு அடையாளம்னா யாவே. யாவே என்ன? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் பாருங்க, 14வது வசனம் பாருங்க. 14. மோசே கேட்கிறார், நீங்க யாரு? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். போதும் போதும். அப்ப கடவுளுக்கு என்ன பேரு? இருக்கிறவராக இருக்கிறார். அவரு மறந்து போல யாவே. அவருக்கு என்ன பேரு? இருக்கிறவர். என்ன செத்து போன கடவுள் அவரு இல்லை, உயிரோடு இருக்கிற கடவுள், வாழ்கிற கடவுள், ஜீவன் உள்ள கடவுள், நம்மோடு இருக்கிற கடவுள், நமக்கு உயிர் கொடுக்கிற கடவுள், நமக்கு ஜீவன் தருகிற கடவுள் இல்லையா? அப்போ கடவுள் அந்த யான்றது யாவே. யாவே என்றால் கடவுள் இருக்கிறார். வியாதி வந்ததா? நீ பயப்படாதே. பாட்டு பாடணுமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கலைஞர வேண்டாம், இயேசு கைவிட மாட்டார். யாவே உன்னோடு இருக்கிறார், கடவுள் உன்னோட இருக்கிறார், யெகோவா உன்னோட இருக்கிறார். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்? வியாதி வரும்போது மறந்துடுறாங்க கடவுளை, மந்திரம் பார்க்க ஓடுறாங்க, இல்லை வேற வேற ஏதோ பிரச்சனைகள் பண்ணுற இடத்துலாம் ஓடுறாங்க. கடவுளை யாரும் ஜெபம் பண்ணுறதே கிடையாது நிறைய பேர். அப்போ வியாதி என்றால் கடவுள் இருக்கிறார், பயப்படாது. வியாதிக்கு வேற என்னென்ன பேர்? வியாதிக்கு நோய், அப்புறம் நோய் வேற என்ன தமிழில்? வலி, நோவு, வலி. இதில் எழுத போனால் நோய். நம்ம பேசும்போது என்ன சொல்கிறோம்? நோவு, அப்புறம் வலி, பெயின், வலி. அதுக்கப்புறம் என்ன? சுகமாக இல்லை இல்லையா? நல்லா இருந்தால் நல்லா இருக்கிறேன்றாங்க. ஒரு சிக்னஸ், ஜுரம், தலைவலி, பல்வலி வந்தால் நல்லா இல்லைங்க, உடம்பு சரியில்லைங்க, சொல்லுமா சரியில்லை. எது சரியில்லை? நம்முடைய சரீரத்தின் பாகங்கள் சரியில்லை. கை அடிப்பட்டது, கால் அடிப்பட்டது, ஏதோ ஒரு பிரச்சனை, இதுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை. அப்புறம் நல்லா இல்லை, நம்ம நல்லா இல்லை, அதெல்லாம் உடம்பு சரியில்லை அர்த்தம். நம்ம நல்லா இருந்தால் ரைட், நல்லா இருக்கிறோம்பா. வேற என்னென்ன சொல்கிறான்? மனசு சரியில்லை. உள்ளே இருக்கிற வியாதி வேறு, வெளியே இருக்கிற வியாதி வேறு. இந்த வியாதிகளுக்கு உள்ளவும் வெளியவும் மனசுக்கும் சரீரத்தின் பாகத்துக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்குது, தொடர்பு இருக்கிறது. வேற என்னென்ன சொல்கிறோமா? பிரச்சனை. வேற என்ன சொல்கிறோம்? பிரச்சனை இருக்கிறது. வேற என்னென்ன சொல்கிறோமா? அதுக்கப்புறம் இந்த வியாதியில் சில வகைகள் இருக்குது. எல்லா வியாதியும் வியாதி இல்லை. சில டெம்பரரி வியாதி. அது என்னென்ன? ஜுரம் வரும், தலைவலி வரும், காய்ச்சல் வரும். இந்த வியாதியெல்லாம் என்ன ஆகும்? ஜலதோஷம் பிடிக்கும், ரொம்ப நாள் இருக்குமா? இருக்காது. இந்த வியாதியெல்லாம் என்ன? அப்பப்போ வந்து போகிற வியாதி. இதுகளெல்லாம் என்ன பேர்? என்ன பேருமா இதுக்கெல்லாம்? அப்பப்போ டெம்பரரி, வந்து போக, அது பர்மனெண்ட்டாக இருக்காது. அதுக்கு மருந்து பார்த்து சாப்பிட்றோம். சில வியாதிகள் தீராத வியாதிகள், சில வியாதிகள் தீராத பயங்கரமான வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள். இப்போ டிபி, வேற கேன்சர், வேற வியாதியெல்லாம் என்ன? இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யுது. சுசிலா சொல்லுமா? என்னது? எல்லாருக்கும் இருக்குதா ரெகுலரா? அது ரொம்ப நாள் இருக்கும். நாள்பட்ட வியாதிகள், இதெல்லாம் தீராத வியாதிகள். அதுதான் என்ன பேர்? தீராத வியாதிகள். இல்லை, இதெல்லாம் ரொம்ப நாள் இருக்கும். பயங்கரமான வியாதிகள் கூட இருக்கும். அதுபோல் கடவுள் வியாதியை கொடுத்துருக்காரு. என்ன வியாதி வந்தாலும் கடவுள் என்ன சொல்கிறாரு?
நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த வியாதி நம்மளை விட்டு ஓடி போகணும்னா கடவுள் என்ன சொல்றாரு? என் கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். இப்போ நம்ம வியாதியிலிருந்து சுகம் தருகிறவர் முதல்ல யாரு? நமக்கு தெரிஞ்ச ஆள் யாரு சொல்லுங்க. நமக்கு ஜுரம், தலைவலி, யாரு? டாக்டர். டாக்டருக்கு மேல கிரேட் டாக்டர் வச்சிருக்காரு. அது யாரு? கடவுள். பிரைஸ்லாம். அப்போ நமக்கு சுகம் தருகிறவர் 2 பேர். மெயின் ஏசுவாமி இருந்தா கூட முதல்ல நமக்கு யார் ஓடாரு? டாக்டர் வர. இப்போ டாக்டர் நமக்கு சுகம் தருகிற டாக்டர் தான் இருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, என் கட்டளைகளுக்கு நான் சுகம் கொடுக்குறேன். ஆனால் நீ என்ன செய்யணும்? டாக்டர் என்ன இந்த மாத்திரையை சாப்பிடு. டாக்டர் என்ன சொல்றாரு? மாத்திரையை சாப்பிட சொல்றாரு. நம்ம ஏசாமி பெரிய டாக்டர் என்ன சொல்றாரு? என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க. உபாகமா 7:15 பாருங்க. உபாகமா 7:7மா? அதுதாம்மா. 15 கர்த்தர் சகல நோய்களையும் விலக்குவார். தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் அது என்ன ஒரு கண்டிஷன் போடுறார்? பதினோராவது வசனம் படி. ஆகையால் நீ செய்யும்படி நான் என்று கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக. அப்படி கை கொண்டால் என்ன சொல்றாரு? 15வது வருஷத்துல கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். இல்ல கடவுள் ஒரு வாக்குறுதி கொடுக்குறார், வாக்குத்தத்த வசனம் கொடுக்குறார். என் கட்டளைக்கு கீழ்ப்படி நான் என்ன செய்றேன்? உன் வியாதியை உன்னிலிருந்து எடுத்து போடுகிறேன். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் இயேசு சாமி என்ன செய்கிறாரு? பிறவி குருடனை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவனுக்கு என்ன சொல்கிறாரு? சீசர்கள் கேட்குறாங்க, இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்குறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறார்? இயேசு சாமி தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை எடுத்து எங்கே வைக்கிறாரு? அவன் கண்ணில் வைக்கிறார். கண்ணில் வச்சு அவனுக்கு என்ன கட்டளை கொடுக்குறாரு சொல்லு? நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு. அவன் போய் கழுவுனானா? அவன் என்ன நினச்சிருப்பான்? சேத்தை எடுத்து பூசுறாரு, உன் பார்வை அடைவாய், உடனே எனக்கு கண்ணுக்கு பார்வை கிடைக்கும், இவர் எங்கே போ அங்கே போன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னான் அவன். அப்போ ஏசு சாமி சொன்ன கட்டளைக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்து அவர் சொல்கிற இடத்துக்கு போகிறான். சேர்த்து அப்படியே எடுத்துன்னு போயிருப்பான் இல்லை? அப்போ அவனுக்கு வேற எதுவும் பேசல. அவன் ஒருவேளை அவன் எதனா பேசிட்டான்னா அவன் கடைசி வரைக்கும் குண்டனவே இருந்திருப்பான். ஆனால் ஏசு சொன்ன கட்டளைக்கு அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்து போய் சிலோவாம் குளத்துக்கு கழுவுன்றான். சிலோவாம் குளம் என்ன அர்த்தமா? அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். நம்ம கூட வாழ்க்கையில் கடவுள் நமக்கு எத்தனையோ வியாதிகள் கொடுக்கிறார், எத்தனையோ வியாதிகளை கொடுக்கிறார். வியாதிகள் வரும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போகக்கூடாது. நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போகக்கூடாது. அப்போ நமக்கு வியாதி வருதுன்னா கடவுளை நாம் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அந்த வியாதியில் கடவுள் வருவார். இன்னொன்று பாருங்க, யோபு 33ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க.
யோபு 33:11. இல்லை, 18வது வசனம் படிக்கிறது. 17:18. 17:18. 33, 17:18மா யோபு. தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் பெருமை அடங்கவும் செய்கிறார். ஆத்மாவை படுகொலைக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் எலும்புகளிலும் அகோரமான நோயினாலும் தண்டிக்கப்படுகிறார். எதுக்கு தண்டிக்கப்படுகிறான்? கடவுளை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும், அவன் பெருமை அடங்க வேண்டும். இல்லை இன்னும் துள்ளி ஓடுறான், அவன் வீட்டிலே இருக்க மாட்டேன்றான். சொல்கிறாங்களா, போய் எங்கெங்கேயோ சுற்றி அடிபட்டு போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கலாம். கடவுளை அவன் தண்டிக்கிறார். அப்போது கடவுள் வியாதியை அனுமதிக்கிறாருன்னா அந்த வியாதியிலிருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா நம்ம என்ன செய்யணும்? கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது கடவுள் என்ன செய்கிறாரு? அந்த வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தையினால நமக்கு சுகம் கிடைக்கிறது, ஆறுதல் கிடைக்கிறது. அவருடைய வார்த்தை என்ன? வல்லமையுள்ள வார்த்தை. அவருடைய வார்த்தை என்ன? வல்லமையுள்ள வார்த்தை. எப்படின்னா ஏசாயா 55:9 வசனம் பாருங்கம்மா. என்னுடைய வார்த்தை நான் அனுப்பினால் அது என்ன செய்யுமா பாருங்க. 55 வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ 11:11மா அப்படியே என் வாயிலிருந்து வசனமும் இருக்கும். வெறுமையாய் இடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புவதை செய்து அதை அனுப்புகிற காரியமாய் ஆகும்படி வாய்க்க செய்யுமா. பவர் வார்த்தைக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு பவர் இருக்குது, அற்புதம் செய்கிற வல்லமை இருக்கிறது. அவருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நீங்கள் கீழ்ப்படிந்தால் அது என்ன சொல்றார்? உபாகமம் 7:15 என்ன சொல்றாருமா? வியாதியை முன்னிலிருந்து எடுத்து போடுவேன். எகிப்தில் தேசத்தில் வந்த கொடிய ரோகங்கள் இவங்க நேரடியாக பார்த்துருக்காங்க. இவங்க எகிப்தில் இருக்கும்போது 10 விதமான வாதைகள் பார்த்துருக்காங்களா? முதல்ல என்ன? தண்ணியெல்லாம் ரத்தமாச்சு. அப்புறம் எங்கே தொட்டாலும் தவளைகள், தலையெல்லாம் உடம்பெல்லாம் தரையெல்லாம் பேன், அப்புறம் வண்டு, அப்புறம் வெட்டுக்கிளிகள், அப்புறம் ரத்தம், தவளை, பேன், வண்டு, வேற என்ன? அது கல்மழை, அப்புறம் எரி கொப்பளம், உடம்பெல்லாம் யாருக்கு போகிற எரி கொப்பளம், அப்புறம் தலைப்பிள்ளை சங்காரம். எவ்வளோ 10 விதமான வியாதிகள் பார்த்தாங்க இவங்க. பார்வன் இவங்களை அனுப்பல. கடவுள் 10 வியாதிகளை கொடுக்குறாரு. அந்த வியாதிகள் எல்லாம் உனக்கு வராது. எப்போ? என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. எவ்வளோ வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பைபிளில் புதிய ஏற்பாட்டில் 100க்கு அதிபதி என்ன சொல்கிறான்? ஏசாமி இந்த ஊருக்கு வர்றாரு, கப்பர்நகூமுக்கு வந்துருக்கார். வழியில் அவனுக்கு தெரியுது, அவன் வீட்டில் வேலைக்காரன் என்ன பண்ணுறான்? ஜுரமாக இருக்கிறான். ஆளுகள் அனுப்புகிறான், வீட்டுக்காரு சோல்ஜர்ஸை. ஏசாமி வர்றாரு, போய் கூட்டின்னு வாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறார்? ஏசாமி நான் வரேன் போன்றேன். உடனே அவங்க நியூஸ் சொல்கிறாங்க. அவன் 100க்கு அதிபதி என்ன சொல்கிறான்? ஏசாமி வர வேணாம், அங்கிருந்தா என்ன செய்ய சொல்கிறாரு? ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் உழைப்பார். இப்போ வார்த்தைக்கு, அவருடைய கட்டளைக்கு என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிற பிரைஸ்ரா இல்லையா? இல்லை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவர் வார்த்தை சும்மா வராதா, வந்து சும்மா திரும்பி போகாதா. என்ன செய்யுமா? நான் அனுப்பின காரியம் மண்டன பட்சிங்க. ஏசாயா 55:11 என் வார்த்தை வெறுமையால் என்னிடத்துக்கு திரும்பி வராமல் நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும், பலிக்கும். அவ்வளோதான் டன்.
உன் சுகம், உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்து போகும். கிதியோனுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும், சுகமாவான். ஒரு வார்த்தை போதும், சுகந்தரம் ஆண்டவர். இன்னொரு சுகந்தரம் ஆண்டவருக்கு என்ன பேர்? இன்னொரு பேர் யெகோவா. யெகோவா என்ன பார்த்து எல்லாமே பார்த்துக்குவார். சுகந்தரம் தெய்வமே. பாட்டு பாருங்கல்ல, அன்பு கூறுவேன்ல. என்னம்மா இவ்வளோ நாள் பாட்டு பாருங்க பூர்வஜா. சுகந்தரம் ஆண்டவருக்கு இன்னொரு பேர் என்ன? யெகோவா. யெகோவா என்ன எல்லாம் பார்த்துக்கொள்வேன். சொல்லுமா ஜெயா, நீ சொல்லு. யெகோவா ராப்பாம்மா. யெகோவா ராப்பா. யெகோவா ராப்பா. யெகோவா ராப்பா சுகந்தரம் தேவனே. பாட்டு பாடல, அன்பு குருவனில் வருதுல்ல, வருதா பாருமா? அன்பு குருவனில் இருக்குது அந்த வார்த்தை. இல்லை இன்னொரு இது கூட கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா இல்லை, அதில் கூட நிறைய இடத்துல வருது. யெகோவா ராப்பான்னா சுகந்தர ஆண்டவர். யெகோவா ஈரேன்னா எல்லாமே பார்த்துக்கொள்ள. யெகோவா சம்மான்னா உடன் இருக்க ஆண்டவர். யெகோவா சலோம்னா சமாதானம். சலோம்னா சமாதானம். இந்த வார்த்தைகளை மறந்து போகக்கூடாது. அப்போ கடவுள் இன்றைக்கு வியாதிகள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆக்சிடென்ட்டுகள் வரும். ஆனாலும் அந்த வியாதிகளில் நாம் யாரை நினைக்க வேண்டும்? நாம் யாரை நினைக்கணுமா? கடவுளை நினைக்க வேண்டும். பாரு, இவனுக்கு இவரு ஏசுசாமின்னு தெரியுது. அப்புறம் அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க. அந்த யோவான் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு அதுக்கப்புறம் யூதர்கள் என்ன செய்கிறாங்க? உனக்கு எப்படிப்பா கண்ணு தெரிஞ்சுது? உனக்கு எப்படிப்பா கண்ணு தெரிஞ்சுது? அவன் என்ன சொல்கிறான்? ஏசுன்னு 17வது வசனம் பாருங்கம்மா. 17வது வசனம் பாருங்க. 11வது வசனம் 9 யோவான் 9. அவன் பார்வை அடைஞ்சான்ல, அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க. இவன் குருடனாக இருந்தானே, பிரதியுத்தரமாக இயேசு எனப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி பூசி கழுவு என்றார். அவர் தான் வேற அர்த்தம் படிமா. இயேசுன்னு சொல்றான் அவன். அவன் என்ன சொல்றான்? அவரை இயேசுன்னு தெரிஞ்சுக்கிறான். முதல்ல அவன் இயேசுன்னு தெரிஞ்சுக்கிறான். 17வது வசனத்தில் பாருங்க. அடுத்தது என்ன சொன்னான் இயேசு சாமியை பற்றி? என்ன சொன்னியா? என்னப்பா சொல்றேன்னு அவனை கேட்குறாங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசிப்பா, எனக்கு அற்புதம் பண்ணார், என் கண்ணை திறந்தார். ரைட்டா? அடுத்தது 33வது வசனத்தில் சொல்றாரு. இன்னும் தோண்டி தோண்டி கேட்குறாங்க அவனை. வராது இருந்தால் பாரு. அப்ப என்ன சொல்றான்? அவரு கடவுளத்தில் இருந்த அந்த மனுஷன், அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு இயேசு. அவன் தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சதுனால என்ன சொன்னான்? அவர் சொன்ன கட்டளைக்கு என்ன செய்தான்? அவன் என்ன செய்தான்? இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படியும் போது என்ன வந்தது? அவனுக்கு சுகம் வந்தது, பலன் வந்தது, அவனுடைய பார்வை திரும்ப அவனுக்கு வந்தது. பாருங்க, முதல்ல என்ன சொன்னேன்? பழைய ஏற்பாட்டில் அப்பா செய்த பாவம், பிள்ளை செய்த பாவம் தொடர்ந்து வீட்டு மேலேயே வருது. ஆனால் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது கடவுள் என்ன செய்கிறாரு? எல்லாத்தையும் மாற்றுகிறார். எசேக்கியேல் 18:20 பாருங்க. எசேக்கியேல் 18:20 என்ன சொல்றாரு பாருங்க. ஆமா, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை
சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் தலையின் மேல் இருக்கும். துன்மார்க்கனுடைய துன்மார்க்கம் இருக்கும். அடுத்து சொல்லுங்க, அடுத்த லைனு. துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளையும் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானாகில் போதுமா, பிழைக்கவே பிழைப்பான், சாவதில்லை. அவன் எப்போ என் கட்டளைகள் என் கற்பனைகள் கை கொண்டு. இனிமேல்லாம் நான் சாபத்தை உங்கள் வீட்டு மேலே வர வைக்க மாட்டேன். தாத்தா செய்த பாவம், அப்பா செய்த பாவம் பிள்ளைகளுக்கெல்லாம் வரும் நான் தான் சொன்னேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுறேன். நீங்கள் மனம் திரும்பு, என் கட்டளைக்கு கீழ்ப்படி, நான் சொல்வதை செய், உனக்கு சுகத்தை தருகிறேன். நீங்களும் பாருங்கள். அந்த குருடன் என்ன செய்தான், முதல்ல இயேசுன்னு சொல்கிறான், அதுக்கப்புறம் அவர் தீர்க்கதரிசின்றான், அதுக்கப்புறம் கடவுளிடத்திலிருந்து வந்தவர் என்று சாட்சி சொல்கிறான். ரைட்டா, சாட்சி சொல்கிறான். அதுபோல் நாமும் கடவுளை பற்றி ஒரு சாட்சி, அவர் இயேசு, அதில் சந்தேகமாக வரக்கூடாது, டவுட்டாக இருக்கக்கூடாது. அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய வியாதிகள் நம்மளிருந்து எடுத்து போடும்படி நாம் அவர் சொன்னதை நாம் செய்வோமாக. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.